ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். இதயமெல்லாம் கனிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். குணமும் இரக்க மனமும் மலர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம். ஈகை குணமும் இரக்க மனமும் மலர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம். நாங்கள் அன்போடு அனுபவிக்கின்றோம். நம்ம இந்திய திருநாடு 1947 சுதந்திரம் எடுத்த பிறகு இந்திய திருநாளானது நம்ம நாட்டிலிருந்து பாகிஸ்தான் என்ற நாடு பிரிந்து சென்றது. பிரிந்து சென்ற போதெல்லாம் அப்போது இருக்கின்ற முஸ்லிம்கள் அங்கே பல பேர் சென்று விட்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டிலேயே நாம் இருப்போம். எங்களுடைய நாடு நாங்கள் இந்து கிறிஸ்து முஸ்லிம் என்று போராமல் எல்லோரும் ஒற்றுமையாக பழகி இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த நாட்டிலேதான் இருப்போம், இது எங்களுக்கு சொந்த நாடு என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பாராமல், எந்தவித முஸ்லிம் பாராமல் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் சமமான உரிமைகளை பெற்று நாம் யார் வேண்டாம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகலாம், யார் வேண்டாம் இந்த நாட்டினுடைய பிரதமராகலாம், நீதிபதியாகலாம், யார் வேணால் ஆகக்கூடியது. உலகத்திலேயே ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு என்பதையும் நாம் ஒற்றுமையோடு இருக்கின்றோம் என்பதனால் தான் உலக நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து இந்தியாவை பார்த்து பயந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த வரலாற்று சிறப்புக்கு இந்திய நாட்டிலே இந்த தமிழகத்திலே HRV என்ற ஒரு அமைப்பானது இந்த இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ என்று பாராமல் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கின்றோம். இது எடுத்துக்காட்டாக இருக்கின்றோம். எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இந்த HRV அமைப்பானது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த ஆண்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சி தொடரும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவளையும் முன்னிலை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் மத நல்லிணக்க விழா நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு எந்த மதங்களும் இல்லை, அனைத்தும் சமத்துவம் அடிப்படையில் நடத்துகின்ற இந்த விழா மனித நேயத்தோடு வளர்கின்ற சமூகம். அதன் காரணமாக ஒற்றுமையாக இந்த கோட்டகுப்பம் என்றென்றும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் எப்பொழுதும் ஏற்படுவதில்லை. நான் சுமார் இங்க 60 ஆண்டு காலமாக இந்து முஸ்லிம் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்கின்ற நோக்கத்தோடு வளர்ந்து வருகின்ற, அதே போல எங்களுடைய சமூகங்களும் அனைவரோடு பயணிக்கும். எந்த பிரச்சனையானாலும் என்னிடம் எடுத்து வைத்தால் அதை நாங்கள் முன்னின்று செய்து வைப்போம். யாருக்கும் அஞ்ச மாட்டோம், எவருக்கும் பயப்பட மாட்டோம். பொது நிதியாக மக்களை காப்பாற்றுவோம். அந்த அடிப்படையில் தான் கோட்டக்குப்பத்தில் 46 ஆண்டுகள் நான் பிரசு நடத்தி வருகிறேன். எல்லா இஸ்லாமியருக்கும் தேவை என்றாலும் உதவி என்றாலும் என்னிடம் ஓடி வருவார்கள். அவர்களுக்கு நான் செய்து கொடுப்பேன், விலகி செல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கின்ற, இந்துக்களும் வாழ்கின்ற இந்த பூமி
புண்ணிய பூமியாகவே இந்த கோட்டக்குப்பத்தை நான் கருதுகின்றேன். மேலும் இது இப்தார் நிகழ்ச்சி என்பது நாங்கள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றோம். HRO சார்பாக மனித நேயத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ளோம். அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும், ஆனந்தம் தரும். இந்த பெருநாள் மகிழ்ச்சியை தரும். அவர்கள் 30 நாட்கள் நோன்பு நோட்பார்கள். நாங்கள் எங்களுடைய மக்கள் சந்திப்பு என்ற இதழ் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 25 ஆண்டுகளாக மக்கள் சந்திப்பை ஒரு பெருநாள் மலர் போடுவோம். இந்துக்களுக்கு தமிழர் திருநாள் மலர் போடுவோம். எத்தனை சிரமங்கள் இருந்தாலும், பண வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மலரை நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு சேர்த்து மகிழ்ச்சியை ஆனந்தமாக விழாவை கொண்டாடி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட உலகம்தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் மனித நேயத்தோடு வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் கோட்டக்குப்பம் பகுதியில் எந்த ஒரு நிகழ்வும் ஏற்படாது. அப்படியே ஏற்படும் நோக்கமாக இருந்தாலும் அதை உடனே சரி செய்து மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். எனக்கு தெரிந்து சிறிய பிரச்சனை கூட எப்போதும் வந்ததல்ல. அவருடைய மதத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற விழாக்கள் சிறப்பாகவே நடைபெறும். அனைவரும் ஒத்துழைப்பு தருவார்கள். எப்போதும் இங்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்று பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோம். எப்பொழுதும் வாழ்வோம், என்றென்றும் வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்கின்ற குணம் படைத்தவர்கள் தான் இந்த கோட்டக்குப்பம் மண்ணிலே வாழ்கின்ற பெருமக்கள். ஆகவே நாம அனைவரும் இந்த இப்தார் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிட அனைவரும் சார்பாக கேட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம். அருள் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றோம். இந்த மத நல்லிணக்க விழா அப்படின்னு தலைவர் சொல்லும்போது சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா எல்லா நாட்டிலுமே அதிகமா அரசியலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மதத்தை வச்சுதான் ஒரு அரசியல் நடத்துவாங்க. இந்த மதத்தை வச்சு இப்படி, இந்த மதத்தை வச்சு அப்படின்னு அரசியல் நடத்துவாங்க. ஆனா நம்ம HRO அமைப்புன்றது மதத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, எல்லாருக்கும் சமமானது அப்படின்னு தலைவர் சொல்லும்போது சரி வேற ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நம்ம அமைப்புல இருக்கீங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவராகவும் இருக்கீங்க, நீங்க நம்ம அமைப்பை முன்னேறது நீங்க முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த ஒரு கட்சியிலும் நான் பார்க்கல. தனித்தனியா போவாங்க, அந்த அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அந்தந்த தலைவர்கள் அட்டன் பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. ஆனா HRO அமைப்புன்றது 3 பேரையும் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 3 மதத்துல இருந்து கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு மத நல்லிணக்க விழா நடத்துறது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சந்தோஷமா இருக்கு. பைபிளும் இதுதான் சொல்லுது, குரானும் இதுதான் சொல்லுது. இந்து மத வேதங்களா இருந்தாலும் ஒருத்தர் நேசிக்கணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு, இந்த ஒரு விஷயத்தான் சொல்லுது. நம்ம அமைப்பும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் நன்மை செய்யறாங்க, எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. அது எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் நம்ம அமைப்பு முன்னிருந்து எடுத்து நல்ல நாளமாக கொண்டு வராங்க. நம்ம தலைவர் சிறந்த உதாரணம். அதுக்காக நான் இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இது சிறப்பெடுத்தாங்க. கடவுளை ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த HRO சமூக பணியில் நானும் கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி. அதே போல இந்த இஃப்தார் நோன்பு திறக்க நிகழ்ச்சி நான் இது வரைக்கும் கலந்து கொண்டதில்லை. ஆகையால 3 மதத்தினும் கலந்து கொண்டதில் எனக்கு வெகு சந்தோஷம். ஆகையால அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இப்போது நம்முடைய புகழ் அவர்களை அன்போடு பேசுவதாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் முர்சலீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாகவே இது மாதிரி
ஒன்னா ஒரே ஸ்டேஜில் வந்துட்டாலே நாட்டுல இல்ல உலக அளவுல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும். எல்லாமே உங்க ஃபாதர் சொன்ன மாதிரி இத ஒண்ணு சேர்க்கக்கூடாதுன்னு தான், இந்த மாதிரி ஒரே நபரா ஆகிடக்கூடாதுன்னு தான் ஒரு கூட்டம் பெரிய அளவுல முயற்சி பண்ணி அதை பிளவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் இல்லை, அந்த மாதிரி கனவு கண்டவங்களுடைய கனவு கனவாவே போயிடும். ஏன்னா இது மாதிரி செய்யக்கூடிய அமைப்புகள், ஹெச்ஆர்ஓன்ற இந்த அமைப்பு, இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒற்றுமையா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுல ஒரு பெரிய பலமே இருக்கு. ஒற்றுமைக்காக தான் ஒட்டுமொத்த உலகமும் பாடுபடும். நபிகள் நாயகமும் அதுதான் சொல்றாங்க. குர்ஆனுடைய ஒரு திருவசனமும் அப்படிதான் சொல்லுது. எல்லாருக்குமே தெரியும். வஅதஸிமு அப்படின்ட்டு இறைவன் திருவசனத்துல சொல்றான். ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நீங்க பலம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சமூகத்துடைய இன்னைக்கு ஒற்றுமை, சமய நல்லிணக்கத்துடைய ஒற்றுமை இந்த நாட்டுக்கு மட்டும், இந்த பூமிக்கு அவசியமான ஒரு விஷயம் ஒற்றுமையா இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், ரோட்ல ஏன் நமக்கு பதவரைக்குது உள்ளோம், எங்க கை காட்டுறாங்க, அந்த ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. யார் என்னன்னு தெரியாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது. அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னா என்ன, அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுவாரு, கீழே விழுந்து அடிபட்டுட்டோம் அவருக்கு அப்படின்ற அந்த உள்ளம். அது ஃபேமிலியா போனாங்கன்னா சொல்லுவாங்க உடனே ஸ்டாண்ட் எடுங்க. இந்த ஒரு இரக்க குணம் இதுதான் நமக்கு தேவை. சமயத்துக்கு மத்தியில சமூக நல்லிணக்கம் அப்படின்றது எல்லாருடைய ஒரு ஒற்றுமையா இருக்கிறது தான் திருக்குறான்னு சொல்லுது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா பாருங்க, பள்ளிவாசல் ஒரு சக முஸ்லிமுக்கு வெங்காயம் சாப்பிட்டுட்டு நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வராதீங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு ரூபாய் பார்ப்பாங்க, என்னங்க ஒரு ஸ்மெல் அடிக்கு வாயில அப்படின்னு. பள்ளிவாசலுக்குன்னு இல்ல, ஏதாவது ஒரு ஒற்றுமையா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு இடத்துல போகுதுன்னா கூட காற்றுல கூட மத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது. காற்றுல கூட, நம்ம சுவாசிக்கிற காற்றுல கூட மத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரு மார்க்கம் தான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா நோன்பு பத்தி திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். நோன்பு வைக்கிறது எதனால நோன்பு வைக்கிறோம்? நீங்க இறை சிந்தனையோட இருக்கணும். யாரும் எந்த பயம் தெரியாம தண்ணி குடிச்சிடலாம் இல்லையா, இங்க என்ன தெரியாம மறந்து சாப்பிட்டுடலாம், ஏதாவது பண்ணிடலாம். ஆனா நோன்பின் மூலமாக என்ன, ஒரு ஏழையுடைய பசிய ஒரு பணக்காரரும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்து பாருங்க. ஒரு செல்வந்தரா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல சகோதரர்கள் பை நாங்களும் நோன்பு இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு இல்லைங்க, பசியா இருக்கணும், இறைவன் பேரை சொல்லி ஏழையுடைய பசிய உணர்வதற்காகத்தான் இறைவன் கடமையாக்கியிருக்கான். இறையச்சம், இறை சிந்தனை, நல்ல குணத்தோட உலகத்துல வாழ்றது, இதுதான் நோன்புடைய அசல் தாற்பயம். 650 கோடி மக்கள் பசியா இருக்கிறதுனால இறைவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாருமே பட்னியா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இறைவனுக்கு ஏதாவது ஒரு நன்மையா இல்ல. நீங்க ஒருத்தருக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். ஏழை பணக்காரன் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா தெரிஞ்சுக்கணும். செல்வந்தர்கள், அதனாலதான் இந்த நோன்புல ஏதாவது குறை அப்படின்னு வந்துச்சுன்னா தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நபிகள் நாயகம் சொல்றாங்க. நோன்புல ஏதாவது குறை வந்துருச்சுன்னா அதற்கு பரிகாரமா சதக்கத்துல் ஃபித்ர் அப்படின்வாங்க. ஏழையுடைய வரி, இதுல ஏதாவது தெரியாம தவறு பண்ணியிருந்தா நோம்பின் மூலமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அப்ப மாஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்ஓன்ற அமைப்பு எல்லாருக்கும் மத்தியில ஒரு சமய நல்லிணக்கத்தை, அதுவும் இந்த மாதிரி 3 பேரை ஒரே மேடையில உட்கார வச்சு எல்லாரும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல முயற்சியா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பங்கெடுத்தது எந்த நிகழ்ச்சிக்கும். ஆனா முதல்ல நான் பங்கெடுத்து முதல்ல பேசுறேன். அவங்க கூட சொன்னாங்க நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா என்னை அழைச்சதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிய தந்தருவானாக. உங்களுக்கும் ஜிசாக்கல்லா ஹைர். இறைவன் நம்ம எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானத்தை என்றென்றும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், அனைத்து மதங்களையும் அதனுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. உலகத்துல எந்தெந்த மதத்துல என்னென்ன சொல்லிக்கிறாங்க, ஒவ்வொரு மதத்தில மதங்கள் மனிதன் வாழக்கூடிய நல்லபடியா வாழ்வதற்கு தான் சொல்லிடுறாங்க. அதுல எது சிறந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழு நான் செய்து ஆய்வு பண்ணுது. அது இஸ்லாத்தை ஆய்வு பண்ணுது, பைபிள் ஆய்வு பண்ணுது, பொறுத்த வரைக்கும் புத்த மதம் எந்த எல்லா மதத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் உலகத்துல. எல்லா மதத்தினுடைய அந்த கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஆய்வு பண்ணி அறிக்கை வெளியிடுகிற போது அதிலே முதலிலே இருப்பது எந்த மதம் தெரியுமா? இஸ்லாமிய மதம். இஸ்லாம் மதத்திலே சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உலக வாழ்க்கையிலே அது எந்த காலத்திற்கும் அது ஏற்ற நிலையில் இருக்கிறது என்று சொல்லி முதலிலே இஸ்லாம் மதம் தான் அந்த கல்வியின் கோட்பாடுகள் திறந்து விளக்கிறது என்று அந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்கள், ஏன் என்ன சொல்றேன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் படிக்கல, நபிகள் நாயகம் அதெல்லாம் அவங்க படிக்கல. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க நபிகள் நாயகத்தை பற்றி. நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, உங்களுக்கு யாரை பார்த்து நீங்கள் போதனை படுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். நபிகள் நாயகத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நான் 3 பேரை பார்த்து பொறாமப்படுறேன். என்ன 3 பேர்? யாராரு? ஆசிரியரை பார்த்து நான் பொறாமப்படுகின்றேன். கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரை பார்த்து நான் பொறாமப்படுகின்றேன். படிக்கின்ற மாணவனை பார்த்து நான் பொறாமப்படுகின்றேன். அந்த படிப்புக்காக உதவி செய்கின்ற மற்றவர்களை பார்த்து நான் பொறாமப்படுகின்றேன். படிக்கலாம். அந்த கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கல்வி மனிதன் என்பது அதை அறிவு மட்டுமல்ல, மனிதனை பண்படுத்தி அவர் வாழக்கூடியது. நாம் அப்பேற்பட்ட அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி தருவதன் மூலமாக தான் ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்கிறோம் அறிவு பெற முடியும். அதைத்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் அதை அகற்றி அதிக புரட்சி நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக, மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய போராட்டத்தை கொள்கை இன்று தமிழகத்திலே அதை வெற்றி பெற்று வீரநடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மாநிலத்திலெல்லாம் மலிந்து கிடைக்கிறது, இன்னும் மலிந்து கிடைக்கிறது. மகான் பணக்காட்டால டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்களை தந்தை பெரியார், பேரறிஞர் போராட்டாலும் மனிதன் மதினா அந்த தெருவில் போதா, இந்த தெருவில் போதா, அவனை பார்க்காத அவன் டீ கிளாஸ் கொடுத்து கொடுக்கிறாங்க. எதிரா சொல்றது யாருங்க அது உரிமை கொடுத்தவனுக்கு? இறைவன் படைக்கின்ற போது அனைவரையும் சமமாகத்தான் படைத்திருக்கின்றான். அதை எல்லாம் வெற்றி போராட்டி இன்று தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதையும், இந்தியாவிலே பார்த்தவரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. இந்தியா சாதனைக்கிறது. அவங்க ஆஜியராக கிடையாது, அதை விட கீழ்மட்டத்தில் உள்ளவங்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர் தான் மாற்றப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த அம்பேத்கர் போன்ற சட்டங்கள் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே இன்னும் சில மாநிலங்கள் இன்னும் அதற்கு பின்னோக்கி தான் இருக்கிறது பொறுத்தவரைக்கும். ஆகவே அப்பேற்பட்ட இது எங்களுடைய HRO அமைப்பில் தொடர்ந்து மக்களுக்காக நாங்கள் சேவை செய்வோம். மதங்களுக்கு மனம் கிடையாது, மனிதன் தான் மனிதனாகத்தான் நம்ம மனிதனாக பார்ப்போம். யார் எந்த மனிதனுக்கு எப்படியாப்பட்டவர்களுக்கு அவர் எப்படியாப்பட்டவர்கள் சொல்ல கொடுத்தாலும் அந்த பிரச்சனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்து அதற்காக நாங்கள் போராடுவோம். இங்க வருகின்ற அத்தனை நல்ல உரைகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்படுத்தியிருக்காரு எங்கள் ராகுல் 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 தான் ராகுல் நிகழ்ச்சி நடத்தணும் சொன்னார். நான் கூட அதை நான் முடிவு எடுக்கல. 2 பேரும் காதல் காதலர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், நடத்தணும். அடுத்து சமுதாய நடத்தணும். அது இல்லாம இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் 3 பேர் பாதுகாப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பெரும் முயற்சி நடத்தினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய HRO சார்பாக அவங்களுக்கு நன்றி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பாக அனைத்து இஸ்லாம் சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு கொண்டிருக்கும் ஷேக் முகல்லா செந்திநாதர் குருக்கள் அருண்மேந்தேவோ மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய அன்பு தம்பி அப்துல் ரஹீம் அவர்களுக்கு
வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதன்முறையாக இந்த நோன்பு நாம பங்கு கொள்கிறோம். சமூக நல்லிணக்க நோம்பாக இது செய்கிறது. அது மட்டும் இல்லாம இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரவணைத்து இந்த நோன்பை உரிமை பெற்று பேச வாய்ப்பு. நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். இந்த நோன்பு விழாவுக்கு வருகை தந்த புதுவை மாநில அனைவர் சார்பாகவும் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தலைவர் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் எங்களுடைய புதுவை மாநில சார்பாகவும் மற்றும் விழுப்புரம் மாவட்ட அச்சார்வ சார்பாகவும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் மீண்டும் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்ட சார்பாக நடத்தி கொண்ட அனைத்து அச்சார்வ சார்பாகவும் எங்களுடைய புதுவை மாநில சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். அந்த அழைப்பை ஏற்று அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கிறது. இதே போல இன்னும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இருந்தாலும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறைதான் நடத்த முடியும். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் முதல் முறையாக நடத்துகிறோம் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இதற்கு எல்லா அனைவரும் எச்ஆர்வ சங்கத்தில் இருக்கிற அனைவரும் இதுல பங்கேற்றிருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அதிகமா இருக்குது. எல்லாம் நேற்றிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப அதிகமா உழைப்பு எடுத்திருக்கிறாங்க. நைட்டு பகலமா வந்து இந்த இடத்த சரி பண்ணிக்கிட்டு எல்லாமே அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த மகளிர் அணியில வந்து காலையிலேயே வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே சேர் போடுற வசதி எல்லாம் செய்து கொடுத்துட்டு அவங்க வீட்டு வேலையும் கவனிச்சுட்டு இப்போ வந்து இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரும் ஒரு பங்கு இருக்குதுன்னு பார்த்து நம்ம எல்லாருமே இந்த இதுல வந்து எச்ஆர் நிறுவனம் யாருமே வந்து உறுப்பினர்கள் அப்படின்னு தனித்து பிரித்து பேச மாட்டோம். எல்லாம் ஒற்றுமை குடும்பம், ஒரு குடும்பம். எச்ஆர்ஓ என்றது வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல வந்து எப்படி நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கை அப்படின்னு இருக்கிறோமோ அதே மாதிரிதான் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கறது. அதிகமா வந்து இந்த மத ஒற்றுமை வந்து இந்த எச்ஆர் நிறுவனத்துல நம்ம பார்க்கிறோம். யாரையுமே வந்து நாங்க பிரித்து பேசுறதில்ல, பிரிச்சு நடந்துக்கிறதில்ல. அது மாதிரி பிரிவினை இல்லாத ஒரு இயக்கமா நாங்க இந்த எச்ஆர் நிறுவனத்தை நாம் பார்த்திருக்கோம். நோன்பு பெருக்க நேரம் இல்லாத காரணத்தினால் அனைவரும் வந்து மோகனார் அவர்கள் துவா செய்துட்டு நோன்பு தேவைப்பாரு. அதுக்கு பிறகு நம்ம மேற்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا أرحم الراحمين. اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك وعافنا قبل ذلك. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. கிருபையுள்ள நாயனே, இறைவா, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய பகிரங்கமாக ரகசியமாக செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. இறைவா, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைவர்களுடைய நல்லவர்களுடைய நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை லேசாக்கி தந்தல்வாயாக. யாரெல்லாம் மருத்துவமனையிலே சிரமங்கள் கஷ்டங்கள் படுகிறார்களோ அவருடைய நோயை சீக்கிரமாக ஷிஃபாவாக்கி தந்தல்வாயாக. யாரெல்லாம் கடனிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யாரெல்லாம் சுகமில்லாமல் வீட்டிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய சுகத்தை லேசாக்கி தந்தல்வாயாக.
யாரெல்லாம் சிரமங்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவருடைய சிரமங்கள் கஷ்டங்களை லேசாக்கி தந்தல்வாய். எங்களுடைய இந்த நோன்பை கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் எந்தெந்த காரியங்கள் உனக்காக செய்கிறோமோ அத்தனை காரியங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. உறவுகளுக்குள்ளே எல்லாம் குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களை லேசாக்கி தந்தல்வாயாக. குடும்பத்திலே உறவுகளுக்குள்ளே சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தால் அதை லேசாக்கி தந்தல்வாயாக. வியாபாரத்திலே வரக்கத்தை தந்தல்வாயாக. யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணத்திற்குரிய தகுந்த ஜோடிகளை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. உலகிலே யாரெல்லாம் எங்கெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களை லேசாக்கி தந்தல்வாயாக. எங்களுக்கு எது தேவை என்பதை நீயே நன்கு அறிந்தவன். எங்களுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்து தந்தல்வாயாக. இந்த நோன்பின் மூலமாக எங்களுக்கு எந்த விதமான இறையச்சம் வர வேண்டுமோ அது போன்ற இறையச்சத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நல்ல குணங்களை, நல்ல சிந்தனைகளை, சமூக ஒற்றுமையை எங்களுடைய எல்லோருக்கும் தந்தல்வாயாக. சமூக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய தோஃபிக்கை தந்தல்வாயாக. சமயங்களுக்குள் எங்களுக்குள்ள எந்த விதமான கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமையாக இருந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எந்த விதமான குரோதங்கள், புறம் பேசுவதை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தருவதை விட்டும் எங்கள் அனைவரையும் காப்பாற்றி தந்தல்வாயாக. யாரெல்லாம் என்னென்ன சிரமத்திலே கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அத்தனை சிரமங்களையும் நீக்கி லேசாக்கி தந்தல்வாயாக. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எங்களை விட நீயே நன்கு அறிந்தவன். நாங்கள் கேட்டு பெறுவதை விட எங்களுக்கு நீயே அனைத்தையும் தந்தல்வாயாக. குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த பணிவிடைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களை விட்டும் கஷ்டங்கள் மக்கள் அவர்களுடைய சிரமங்கள் கஷ்டத்தை லேசாக்கி தந்தல்வாயாக. நாங்கள் எதுவெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அதை எங்களுக்கு தந்தல்வாயாக. எங்களுக்கு எது தேவை என்பதை நீயே நன்கறிந்தவன். எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீயே தந்தல்வாயாக. இந்த துவாவை, சிறிய துவாவை அங்கீகரித்துக் கொள்வாயாக. எங்களுடைய எல்லா விதமான பாவங்களை மன்னித்து எங்களை இந்த நோன்பின் மூலமாக சரியான இறையச்சத்தை 100% எங்களுக்கு தந்தல்வாயாக. நல்ல குணத்தோடு, நல்ல நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல்வாயாக. இந்த சிறிய துவாவை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. فتقبل مني. இறைவா, உனக்காக வேண்டி நாங்கள் நோன்பு வைத்தோம். எங்களுடைய நோக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிடலாம். ரமலான், புனித ரமலான், ரமலான், புனித ரமலான், ரமலான், புனித ரமலான், ரமலான், புனித ரமலான். இதயமெல்லாம் கனிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான், புனித ரமலான், ரமலான், புனித ரமலான். ஈகை குணமும் இரக்க மனமும் மலர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம். ஈகை குணமும் இரக்க மனமும் மலர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம்.
வாகை சூழும் குர்ஆனை தந்த மாதம், இந்த வையகமே வியக்கும் நோன்பு வந்த மாதம், பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம். பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம், நல்ல பண்புடனே ஜக்காத்தை வழங்கும் மாதம், வாரி வழங்கும் மாதம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். பாங்குடனே லைலத்துல் கத்ர் கிடைத்த மாதம், அன்று சங்கையான திருக்குர்ஆன் வந்த மாதம். பாங்குடனே லைலத்துல் கத்ர் கிடைத்த மாதம், அன்று சங்கையான திருக்குர்ஆன் வந்த மாதம். ஆன்மீக ஞானமெல்லாம் உயரும் மாதம், நல்ல மேன்மையோடு உடல் நலம் கிடைக்கும் மாதம், உகப்புடனே 30 நோன்பு நோர்க்கும் மாதம். உகப்புடனே 30 நோன்பு நோர்க்கும் மாதம், என்று உன்னதமான வழிகாட்டும் கண்ணிய மாதம், நல்ல புண்ணிய மாதம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். போற்றும் பதுரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகையை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம். போற்றும் பதுரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகையை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம். இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓட ஓட விரட்டும் மாதம். பள்ளிகளெல்லாம் தராவிஹ் தொழுதிடும் மாதம். பள்ளிகளெல்லாம் தராவிஹ் தொழுதிடும் மாதம், அருள் அள்ளி அள்ளி சொருகின்ற அற்புத மாதம், ரஹ்மத் இறங்கிடும் மாதம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். சொர்க்கத்தின் கதவுகள்